சிஎஸ்கே டீம்ல தோனி 11ல விளையாடுவாரா மாட்டாரான்ற டவுட் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அணிக்குள்ளர சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா போன்ற இளம் விக்கெட் கீப்பர்களும் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம சிஎஸ்கே டீமை இப்போ வலுவான அணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுலயும் பிளே ஆஃப்க்கு போக முடியாத அளவுக்கு ஓட்டைகள் இருக்குது. 4 ஃபாரினர் மட்டும்தான் உள்ள போட முடியும். போலிங்ல ஒருத்தர் பவர் பிளேல பவரா போட்டாலும் டெத் ஓவர்ல டேமேஜ் ஆகிடுறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பவர் பிளேல பல்சே இல்லாத அளவுக்கு தன்னுடைய ஓவர்ல ரன்னை வாரி கொடுத்தாலும் டெத் ஓவர்ல டேமேஜ் ஆக்கிடுறாரு எதிரணி பேட்ஸ்மேன்களை. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த முறை 6th ஐபிஎல் கப் லோடிங்னு போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டா, அதாவது படுதோல்வி அடைஞ்சிட்டா, அந்த முறையில நடந்த தவறெல்லாம் சுட்டி காட்டி அதை ஓரளவுக்கு சரி செஞ்சு இந்த முறை கப்பே அடிச்சாகணுன்றதுல எப்பொழுதுமே ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்கிறாங்க. ஆகையினாலதான் போன முறை 10வது இடம் கடைசி இடத்துல இருந்தாங்க. இந்த முறை அந்த தவறெல்லாம் சரி செஞ்சு கண்டிப்பா 6வது முறையா கப் அடிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் எல்லாருமே 6th முறை கப் லோடிங்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோல சிஎஸ்கேவோட பலவீனத்தை பத்தி மட்டும்தான் முழுக்க பார்க்க போறோம். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல 2026 வேர்ல்டு கப் T20 மேட்ச் 7 போட்டி நடந்துச்சு. இந்த 7 போட்டியில 4 போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டியில செகண்ட் பேட்டிங் விளையாடினவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா சூப்பர் 8ல ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 256 ரன் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி யுஏஇ அணி நெதர்லாந்து கிட்டையும் நமீபியா கிட்டையும் 196, 199 என்ற ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி ஆப்கானிஸ்தான் அணி கனடாவுக்கு எதிராக 200 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த 4 போட்டியிலுமே சேஸ் பண்ணவங்க அந்த இலக்கை நெருங்க கூட முடியல. மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டியில நியூசிலாந்து அணி சேசிங்ல மட்டுமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. யுஏஇ அணி, கனடா அணி தலா 174 என்ற டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அணி 183 என்ற டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இலக்கை எல்லாமே, இந்த டார்கெட்டை எல்லாமே நியூசிலாந்து அணி எளிமையா அடிச்சு முடிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது டார்கெட்டா 200க்கு மேல கொடுத்தா கண்டிப்பா சிஎஸ்கே அணி வெற்றி பெற முடியும் இந்த பிட்ச்ல. அதே மாதிரி 180க்குள்ளார அடிச்சா கண்டிப்பா தோத்து தான் போகணும். அதுவும் இல்லாம இந்திய டீமுக்குன்னு ஒரு ஸ்டைல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்ப அடிச்சாலும் 200க்கு மேல அடிக்கணும், தரமா அடிக்கணும். இந்த ஸ்டைல்ல எல்லா டீமுமே விளையாடுவாங்க. அப்படிதான் சிஎஸ்கே அணி விளையாட முடியும். இப்ப இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி 200 என்ற டார்கெட்டை அசால்ட்டா கொடுப்பாங்க. ஏன்னா 11ல சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, டெவால்ட் பிரேவிஸ், கடைசியா ஆயுஷ் மாத்ரே 5 பிளேயர் செம்மையா இருக்கிறாங்க. இதுல ஆயுஷ் மாத்ரேவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் வேர்ல்டு கப்பை விளையாடல. மீதம் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன், சிவம் துபே, டெவால்ட் பிரேவிஸ் 3 பேருமே தரமா விளையாடி இருக்காங்க அவங்க அணிக்காக. அதுலயும் சிவம் துபே பேக் போனா இருந்திருக்கிறாரு இந்தியாவுக்கு. ஆனா வேர்ல்டு சாம்பியன் ஆக்குனது யார் தெரியுமா? சஞ்சு சாம்சன் தான். டெவால்ட் பிரேவிஸும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சரமாரியா அடிச்சிருக்காரு. சோ இவங்களை பத்தின கவலை தேவையே கிடையாது. இந்த 5 பேர்ல 2 பேர் நின்னுட்டா போதும். எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் அசால்ட்டா அடிச்சு முடிக்கிற திறமை இந்த 5 பேருக்குமே இருக்குது. ஏன்னா இந்த 5 பேர்ல ஒருத்தர் மட்டும் செட்டில் ஆயிட்டா போதும், கண்டிப்பா எதிரணிக்கு பயமுறுத்துற அளவுக்கு பேட்டிங் விளையாடுவாங்க. மகேந்திர சிங் தோனி பிளேயிங் லெவல்ல விளையாட மாட்டாரு, இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாருன்ற சிம்டம்ஸ் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்கு. அதுக்கான காரணம் அவருடைய வயசு. அதுவும் இல்லாம 2025 ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 14 போட்டிகள்ல 13 போட்டிகள் பேட்டிங் விளையாடி இருக்கிறாரு. அவ்வளவு போட்டிகளை விளையாடி 196 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 135 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? 7வது, 8வது, 9வது இடத்துல மட்டும் தான் இறங்கி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம 15வது ஓவருக்கு மேலதான் வந்து இறங்கி இருக்கிறாரு. டீமுக்கு தேவைப்படுற நேரத்துல கூட அஸ்வினை முன்னாடி அனுப்பிட்டு 9வது விக்கெட்ல அவர் வந்திருக்கிறாரு. ஆனா இந்த முறை விக்கெட் கீப்பர், இந்தியாவோட விக்கெட் கீப்பர் சேட்டன் செல்லப்பிள்ளையான சஞ்சு சாம்சன் களத்தில் இருக்கிறாரு. ஆகையினால அவர் கண்டிப்பா விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. இவர் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாருன்ற சிம்டம்ஸ் எல்லா இடத்துலயுமே வெளிப்பட்டு இருக்கு. இந்த சிஎஸ்கே டீம்ல பினிஷர் கண்டிப்பா தேவைப்படுவார். ஊர்வில் பட்டேல போன முறையே எல்லா ஆட்டத்தையுமே நல்லா தரமா பார்த்துட்டோம். ஆகையினால அவரை இறக்கிறதுக்கான வாய்ப்பும் 100% இருக்கு. அதே மாதிரி 14 கோடி கொடுத்த கார்த்திக் சர்மாவை இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அவரும் விக்கெட் கீப்பர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பினிஷரா செயல்பட்டு இருக்கிறாரு. ஆகையான காரணத்தினால இவங்க 2 பேர்ல ஒருத்தரை இறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. கூடவே சர்ஃப்ராஸ் கானும் சும்மா கிடையாதுங்க. இப்ப இருக்கக்கூடிய உள்ளூர் போட்டிகள் அத்தனையுமே சதமா அடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆகையினால அவரையும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேர்ல ஒரு ஆளை மட்டும்தான் உள்ள இறக்குவாங்க. இம்பாக்ட் பிளேயரா நாம ஆல்ரெடி தோனியை சொல்லிட்டோம். ஆக மொத்தம் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து டீமுக்குள்ளார 12 பேர் தேவை. நாம இப்பொழுதே 7 பேரை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ போலிங் யூனிட்ல கலீல் அகமது, நூர் அகமது இந்த 2 பேரை கட்டாயமா வச்சுப்பாங்க. இப்ப டவுட் எங்க தெரியுமா? இந்த போலிங் யூனிட்ல தான். நாதன் எல்லிஸ், அதுக்கப்புறமா கலீல் அகமது, இன்னொரு பக்கம் வந்து மேட் ஹென்றி.
இந்த 3 பேருக்குள்ளார எந்த 2 பேரை உள்ள இறக்குவாங்கன்றத சந்தேகமே. ஏன்னா இங்க 2 பேர் கலீல் அகமதும் சரி மேட் ஹென்ரியும் சரி பவர் பிளேல பவரா வீசினாலும் இந்த இடத்துல டெத் ஓவர்ல டேமேஜ் ஆகிடுறாங்க. அதுலயும் கலீல் அகமது பவர் பிளேல 10 விக்கெட் எடுத்திருக்கிறாரு இது வரைக்கும் 1 to 6 ஓவர்கள்ல. அதே மாதிரி 190 ரன்களை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி டெத் ஓவர்கள்ல இந்த இடத்துல 5 விக்கெட் எடுத்து 227 ரன் கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால இங்க மேட் ஹென்ரியை உள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 4 ஃபாரின் பிளேயர் மட்டும் தான் உள்ள வரணும். ஆகையினால இந்திய பிளேயரை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலீல் அகமதை உள்ள போறதுக்கான வாய்ப்பு 100% அதிகமா இருக்கு. அதே மாதிரி நாதன் எல்லிஸ் இவரை பத்தி சொல்லவே வேணாம். இவர் மிடில் ஓவரா இருந்தாலும் சரி, டெத் ஓவரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பவர் பிளே ஓவரா இருந்தாலும் சரி, எந்த ஓவர்கள்ல எந்த இடத்துல கொடுத்தாலும் நாசுக்கா வீசுறாரு. ஸ்லோயர் பால், பவுன்ஸ், ரிவர்ஸ் ஸ்விங், டேலண்டா யோசிச்சு பந்து வீசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆகையினாலதான் 12.5 ஓவர்களை வீசி இருக்கிறாரு. எந்த இடத்துல T20 வேர்ல்டு கப்ல 2026ல 92 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம 5 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் கார்த்திக் சர்மா மாதிரி அவர் எப்படி 14 கோடி கொடுத்து எடுத்தாங்களோ அதே மாதிரி பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். இவர் நூர் அகமதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்பின்னர் வேணும்ல. ஆகையினால இவரை தான் எடுப்பாங்க. ஏன்னா அஸ்வினும் இல்ல, ஜடேஜாவும் இல்ல. 14 கோடி கொடுத்து எடுத்து வெளியில உட்கார வைக்கிறதுக்காக அவ்வளவு கோடியை கொடுத்து எடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உள்ள போடுவாங்க. ஸ்பின்ல ஆல்ரவுண்டர் சொல்லிட்டோம். ஃபாஸ்ட்லயும் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தே ஆகணும்ல. ஜேமி ஹோபர்டன் இவர் அன்சுல் கம்போஜை விட விக்கெட் எடுக்கிறதுலயும் சரி, போலிங்ல ஃபாஸ்டா போறதும் சரி, ரன் அடிக்கிறதுல சரி தரமா இருப்பாருன்றதுனாலதான் அவரை உள்ள எடுப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறோம். ஸ்பின் மட்டுமே ஒரு கிரவுண்ட்ல எடுபடுதுன்னா அந்த நேரத்துல ஜேமி ஓவர்டனை விட்டுட்டு ஹுசைன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஒருவேளை தோனியை இம்பாக்ட் பிளேயரா போடல 11ஸ்ல போட்டாங்கன்னா கண்டிப்பா ஓவர்டன் இடத்துல தான் இறக்குவாங்க. 3 ஓவர்சீஸ் பிளேயரை மட்டும் தான் உள்ள வச்சுக்கிட்டு 4வது பிளேயரா இம்பாக்ட் பிளேயரா ஓவர்டன், ஹுசைன், இன்னொரு பக்கம் மேட் ஹென்றி, இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தரை உள்ள எடுத்துட்டு வருவாங்க. பலவீனம்னு பார்க்கும்போது எல்லா அணிகளிலுமே தரமான, அதாவது 4 ஓவரையுமே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒரு பவுலர் யாருன்னு கேக்குறீங்க. ஆர்சிபில ஹேசல்வுட் இருக்கிறாரு, மும்பை இந்தியன்ஸ்ல பும்ரா இருக்கிறாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஹார்ச்சர் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வீரர் 4 ஓவரை என் தலைமையில கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிளேயர் கிடையாது. பவர் பிளேல போட்டு கொடுத்தா டெத் ஓவர்ல நல்லா டைட்டா பிடிப்பாங்க, டெத் ஓவர்ல போட்டு கொடுத்தா பவர் பிளேல டைட்டா பிடிப்பாங்க. அந்த மாதிரியான பிளேயர்கள் தான் இப்போ வரைக்கும் சென்னையில இருக்கிறாங்க. நாதன் எல்லிஸ் மட்டும் தான் இதுல நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதுனால அவரை வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா 11ஸ்ல இருப்பாருன்னு சொல்றோம். ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணியை அடிச்சுக்கவே முடியாது. கடப்பாறை அணினே சொல்லலாம். அதாவது சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் தரமான பேட்ஸ்மேன்கள். அதுவும் இல்லாம ஆயுஷ் மாத்ரே சின்ன பையனை பொழந்து கட்டுறாரு. கூடவே சிவம் துபே, தோனி, ஓவர்டன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீரர்கள். இன்னும் ஒரே ஒரு அதிரடி பிளேயர் டெவால்ட் பிரேவிஸ். இந்த மாதிரியான பிளேயர்லாம் உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பயமும் கிடையாது. இதுல ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், சர்ஃப்ராஸ் கான் இந்த 4 பேர்ல 2 பேர் உள்ள இருப்பாங்க. இங்கவே 9 பிளேயர்கள் வந்துட்டாங்க. இதுல போலிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா நாதன் எல்லிஸ், கலீல் அகமது, நூர் அகமதுன்னு சொல்லிட்டு இந்த 12 பிளேயர்கள் தான் சிஎஸ்கே அணியில 11ஸ்ல இருப்பாங்கன்றது தெளிவா சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லாம இம்பாக்ட் பிளேயரா தோனி வருவாரு. அப்படி இல்லைன்னா அந்த ஓவர்சீஸ் பிளேயர் 3 பேர்ல ஒருத்தர் வருவாங்க. சோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த 11 பிளேயர் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாங்க, இம்பாக்ட் பிளேயரா வருவாங்கன்னு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு அணியினுடைய பலம் பலவீனத்தை பத்தி தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.